குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும் போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷப ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நமது நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். சுக்கிர பகவான், உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் மிதுன ராசியில் அமர்ந்து
நீச பங்கம் ஆகிறார். அதாவது சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீசம்னு சொல்லுவோம். புதனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் அவர் நீச பங்கம் ஏற்படுகிறது என பார்க்கிறோம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால கிரக அமைப்புகளால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான ஒரு வாய்ப்பை கொடுக்குறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சுக்கிர பகவான் நீசமாயிட்டால் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும், அவர் நீச பங்கமானனால என்னென்ன முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, பெண்கள் மூலமாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான நல்ல விதமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் கூட பணிபுரியும் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விதமான லாபஸ்தானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் சொல்லலாம்னு நினச்சிக்கிறேன் சாமி, இந்த மாதம் நான் காதலை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசித்துக்கிருக்கீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்கள் காதலை சொல்லி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய காதல் வெற்றி பெறுமா, அதாவது திருமண வாழ்க்கைக்குரிய செயல்பாடுகளுக்கு போகுமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் காதலை சொன்னீங்க அல்லது காதல் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என பார்க்கிறோம். அதே போல் காதல் கவிதைகள்லாம் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக எழுதுவீங்க. அது கற்பனை, உங்களுக்கு அளவு கடந்த கற்பனை வரும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போதுமே அது கவிதை மாதிரியே உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக தெரிகிறது. பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதம். உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கேற்ற பொருளாதாரம் உங்கள் கையில் வந்து சேரும். இப்போ ஒரு சின்னதாக உங்களுக்கு மேக்கப் செட்டு வாங்கினாலும் சரி, ஒரு சுடிதார், சேலைகள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கின ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகின்றது. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிஞ்சு உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு வந்துக்கிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு இடத்துல பணி புரிஞ்சாங்கன்னா அந்த பணியில் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருப்பாங்க, அவ்வளோ கேரிங்னா அவங்கள மாதிரி கேர் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. தனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து வேலை பார்க்குற தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். அந்தளவுக்கு ஒரு உண்மையான நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இருக்க போது. ஐடி துறையில் பணிபுரியும் நமது நேயர்கள் இருக்கிறீர்கள் என்றால், பார்க்கிறீர்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரியும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன. வெளிநாட்டுக்காக முயற்சி எடுத்துக்கிருக்கோம், முயற்சிகள் தடையாகவே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் உறுதியாக வெளிநாட்டுக்குரிய செயல்பாடுகளுக்கு முழு கவனம் செலுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிநாடுக்குரிய யோகம் கட்டாயமாக கிடைக்க போகுது. முயற்சி செய்யுங்க, கட்டாயமாக வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவு சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அத்தை, மாமா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சித்தி, சித்தப்பா, இந்த அம்மா வீட்லி உறவு என்னென்ன உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் விட்டு கொடுத்து போயிருங்க. ஏன்னா உறவுங்கிறது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் விட்டு கொடுத்து போயிருங்க. பெரிய பிரச்சனைகள் வருதுன்னா விலகி போயிருங்க. ஸோ இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான, கண்ணில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கும் மருத்துவரை உடனடியாக நாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த கண் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சரியாகி கொள்ளலாம். ஓகேவா? சாரி, இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு இருக்கும்போது ஸ்ரீ ரெங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கரெக்டாக கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மாளை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பரிபூர்ண ஒரு ஆற்றல் சக்தி கிடைக்கும். அதன் மூலமாக பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று மொச்சை மற்றும் சுண்டல் அவித்து கோவிலில் தானமாக கொடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியங்கள், பொருளாதார ரீதியான செயல்பாடுகளை ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்ப ரொம்ப அதி உத்தியோகம். ஸோ மறக்காமல் நான் சொன்ன வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.